தோழர் இப்போ இந்த கேஸ் போட்டாங்க இல்லையா, அவங்க கோர்ட்டில் கேஸ் இருக்கும் போது வந்து அரசு தரப்பில் வந்து யாருமே ஆஜர் ஆகலை, அதனால தான் வந்து 6 மணிக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் இமீடியட்டாக கொடுத்தோம், உடனே நாங்கள் தீர்ப்பு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு வாதமாக வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது கார்த்திகை தீபம் எப்போ வந்தது, எப்போ இருக்குது, அரசாங்கம் வந்து மேல்முறையீடு போயிருக்குது, அரசு தரப்பில் வந்து மேல்முறையீடு இது மாதிரியான எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இவங்க பேசுனாங்கன்னா எல்லாத்தையும் நம்ம செவி கொடுத்து கேட்கலாம். ஆனால் இந்த தீர்ப்பில் மிக ரொம்ப அவசரமாக இந்த தீர்ப்பு வழங்க வேண்டிய அவசியம் தான் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி வந்து அரசு தரப்பில் பல்வேறு இதோடு நம்ம வந்து உள்ளே பேசியிருக்கிறாங்க. பேசும்போது கூட அரசு தரப்பு வந்து மேல்முறையீடு போயிருக்கின்ற வாதத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே இவங்க RSS பாஜக எதையுமே பொருட்படுத்தாமல் ஒற்றை நீதிபதி 2 நீதிபதி கொடுத்த தீர்ப்பு காட்டிலும் இந்த ஒற்றை நீதிபதி அந்த தீர்ப்பை RSS பாஜக மதிக்கிறாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம், இன்னைக்கு வந்து பரவலாக பேசுகிறாங்க, இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவங்க பாஜக சார்ந்தவங்க பரவலாக பேசக்கூடியனா திமுக அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்தை அவமதிக்கிறேன்னு சொல்லி பேசுகிறாங்க. இதே நாம் என்ன கேட்குறோன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் சபரிமலை விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் 5 பேர் கொண்ட நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. என்ன தீர்ப்பு அது? சபரிமலைக்குள்ளே வந்து பெண்கள் எல்லாரும் வந்து உள்ளே போகலாம், சாமியை வணங்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த 5 பேர் கொண்ட நீதிபதியோட தீர்ப்பை இப்போ வரைக்கும் அந்த கேரள மாநிலத்தில் சபரிமலையில் இன்னும் அமலுக்கு வரல. அப்போ நாம் இதென்ன சொல்கிறது, ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை நீதிமன்றம் தான் மதுரை கிளை. ஆனால் மதுரை கிளை தீர்ப்பு பேசுகிறாங்க. அப்போது சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தை அந்த தீர்ப்பு ஏன் இன்னும் அமல்படுத்தலை? இது ஏன் பாஜக பேசலை? இது ஏன் RSS மற்றவர்களும் பேசலை? ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்குன்றது தான் பாஜக RSSனுடைய முக்கியமான நோக்கம். பாஜக ஏதாவது ஒன்று பண்ணி ஆட்சி பிடிக்க நினைக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. என்ன பண்ணணும், மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்கணும். இன்னைக்கு திமுக எதுக்குன்றது தான் பாஜகனுடைய முதன்மையான நிலைப்பாடு. அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசை வந்து கண்டித்து போராட்டம் பண்ணணும், இல்லை தமிழக அரசை வந்து விமர்சனம் பண்ணணும்னா மக்கள் மத்தியில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, அதே மாதிரி வந்து இந்த டாஸ்மாக்னால பல பிரச்சனை சந்திக்கிறாங்க. இதையெல்லாம் கொண்டு வந்து பாஜக வந்து பல வழிகளில் போராட்டம் பண்ணலாம், திமுக அரசை வந்து மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படுத்தலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாத ஒரு மோதலை உண்டாக்கி ஒரு கலவரத்தை உண்டாக்கி எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா இவருடைய திட்டம் என்னன்னா, எப்படி உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராமரை வச்சு ஆட்சி பிடிச்சாங்க, எப்படி வந்து மணிப்பூரில் வந்து ஒரு சாதி கலவரத்தை உண்டாக்கி இன்னைக்கு மக்களை வந்து தொடர்ந்து ஒரு பீதியை ஆக்கி வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே கொண்டு வரலான்றது தான் RSS